சிபிஐ விசாரணைக்கு தானே கேட்கறாங்க, விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இன்னொன்னு சிபிஐ விசாரணை பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. எக்ஸாக்ட்லி, ஏன் பயப்படுறீங்க? யோ, யார் விசாரிச்சா என்னையா, எங்களுக்கு என்ன பயமா? விசாரிங்க, நாங்க நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். என்னவென்றால் விசாரித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும். 500 போலீஸ் பாதுகாப்பு, 600 போலீஸ் பாதுகாப்பு என்று சொல்கிறீர்களே, ஒவ்வொரு போலீஸ்க்கும் இங்க டியூட்டின்னு போடுவாங்க. அந்த டியூட்டி போடும்போது இந்த 500 போலீஸ்னா அவங்க பிரிச்சு போடுவாங்க. அது இந்த போலீஸ் டியூட்டி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சொல்றாங்களா ஒரு எஸ்பி தலைமையில் பாதுகாப்பு என்று. எஸ்பி எங்க இருப்பாரு, எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பிஸ் எங்க இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சிருவாங்க. 5 இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் கீழே 10 போலீஸ் 15 போலீஸ் அவங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணும். இப்போ நிதிஷ் ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுங்க, நிதிஷ்க்கு கீழே 10 கான்ஸ்டபிள்ஸ். இந்த 10 கான்ஸ்டபிள்ஸும் நிதிஷ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு எங்க பாயிண்ட்ன்றதையும் போட்டுருவாங்க. விஜயோட வண்டி வேலுசாமி புறத்துக்கிட்ட வருதுன்னா அந்த பைபாஸ் வந்து அந்த ஊருக்குள்ள ஏறுற இடத்துல நிதிஷ்க்கு டியூட்டி. நிதிஷும் அந்த 10 கான்ஸ்டபிள்ஸும் அங்க இருக்கணும். ஓகேங்களா? அவங்க அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடணும். இன்னொரு இன்ஸ்பெக்டர் மாலதி, இன்னொரு உமன் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த மாலதி இன்ஸ்பெக்டர் கீழே ஒரு 10 கான்ஸ்டபிள். உங்களுக்கு எங்க டியூட்டி, வேலுசாமி புறத்தோட என்ட்ரன்ஸ்ல இங்க டியூட்டி. இன்னொருத்தருக்கு ரவுண்டான